DPI Tamil News. கோவையில் செய்தியாளரை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் மகளிருக்கு 2500 வழங்குவது குறித்து தகவல். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருட்கள் ஒழிப்பில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆட்சி அமைத்து குறுகிய காலம் மட்டுமே ஆகிறது. மகளிர் உரிமை தொகை 2500 குறித்து சரியான நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் முடிவெடுப்பார் என நிதி அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்கள் அதிமுகவினர் அமைச்சரவையில் இடம்பெறுவார்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். நெருக்கடிகளை சமாளிக்கிற திறமை நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக முடியும். சரியான பதமா டெய்லி வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பத்தி தெரியாது, அங்க இருக்க போய்க்கு தெரியுமா? பொருளாதார நிலையம் என்பது படிப்படியா ஆய்வு செய்துதான் அதில் தெளிவான விளக்கத்தை செய்ய முடியுமே தவிர நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்போது உடனடியாக பேர் சொல்வதை இயலாது. மாவட்ட செயலர் நீக்கிட்டாங்க 2 பேர்த்த. இன்னும் அதிமுக அந்த கட்டணத்துல வந்து 2 பேர் கிராஸ் ஆயிட்டு. பொதுவாக அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம் அது மாற்றிக்காட்டு. மகளிர் உரிமை தொகை வந்துட்டு ஒரு சிலருக்கு கிடைக்கலங்கிற ஒரு இது வந்திருக்குன்னா நிறைய பேர் வந்து 2 நாள் ஆச்சு. இத்தனை கேள்வி கேட்டான். நீங்க யோசிச்சு ராத்திரி படுத்துட்டு கேட்டிருந்தீங்கன்னா இருங்க, என்னுடைய கேள்வி என்ன அப்பதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருங்க இல்லைங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இப்பதான் கேபினட் இது பண்ணி போர்ட்போலியோ அலர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க இப்பதான் சென்னைக்கே போனோம். அதுக்குள்ள இவ்வளவு கொஸ்டின் கேட்டா இப்படி ஆன்சர் பண்ணுவீங்க. உண்மை குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.